தமிழ் ப்ரோ. இப்போ நம்ம கிராணி மட்டும் வச்சு நம்ம போக போகிறோம். ஈஸி லெவல் அங்கே போனோம். குவாலிட்டி நம்ம லோ தான், என்ன நம்ம அவ்வளோ நம்ம ஃபோன்ஸில் இது பண்ணி அடுத்து நம்ம கொஞ்சம் நாள் லேப்டாப் வந்துடும். அதில் நம்ம பார்த்துப்போம், புது ஃபோன்ஸ் வந்துடும். இப்போ நம்ம இந்த ஓட்ட ஃபோனில் தான் விளையாட போகிறோம். ஓட்ட ஃபோனில் நல்ல ஃபோன் தான் வச்சுப்போம். அதே டே 1 வந்துச்சு. சரி, நம்ம கொஞ்சம் சவுண்டை குறைச்சிப்போம். ஏன்னா கிராணி வர்றதுலாம் சேஸ் பண்ணுறதுலாம் கேட்டுச்சுன்னா நமக்கு அவ்வளோவோ கேட்காது. இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா சத்தம் தான் போட போகிறோம். ஏன்னா நம்ம சத்தம் மூட்டால் தான் உண்டு. கிராணியை கீழே வர வைக்கணும்னா சத்தம் மூட்டே ஆகணும் கைஸ். சத்தம் மூட்டினா தான் அவள் வருவோம். இல்லட்டியே ஒரு டாப்பர் கிராணியை காணும். ஏண்டா இப்போ வந்த நம்ம இருக்கோங்களோட தான் பார்த்துக்கலாம். வந்துட்டா வீரா வீரா என்று நின்றுட்டா உள்ளே போகிறான். அந்த டைமில் நம்ம ஓடு 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 ஸ்டன்கனை நம்ம எடுத்துக்கணும். நம்ம தேர நேரத்தில் ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. நல்லதாக இருக்கணும். ஓடு ஸ்பாட் பிளக் கிடைச்சிருக்கு. இந்த இடத்துல இது கிடைக்குதா? சன்கனுக்கு தேவையானது போச்சுட்டா. தமிழக மக்கள் விரும்பும் நல்ல தங்கமயில் இப்போ சென்னையில் ஒரு நாளில் 20 ஷோரூம்களில் திறப்பு விழா. இப்போ வரைச்சிட்டு நான் பண்ண போகிறேன். இது சில ட்ரிக்ஸ்லாம் சொல்லி தரப்போம். இப்போ பாட்டி இங்கே இருக்கேன். பாட்டி இங்கே இருக்கோமா? பாட்டி ஓகே, அப்போ சொல்லிட்டோம். போகிறாளா பாரு பாட்டி மேலே மாதிரி நடந்து எதுக்கு அங்கே நிற்கிறான்? சரி, போன கிராப்பில் நம்ம கீழே போயிடலாம். நம்ம சன்கன் எடுத்துக்கலாம். பாருங்க பொறுமை இதில் போடுறது கொஞ்சம் வேகத்தில். இந்த நாய் என்ன பண்ணது தெரியுமா? எப்படி ஸ்கன்கன் இருக்கிறவங்க எங்கே இருக்குன்னு தெரியும். என்னை பார்த்தேன் பார்த்தீங்கன்னா 4 இடம் அங்கே தான் ஸ்கன்கன் இருக்கும். நீங்கள் வேணும்னு எடுத்துக்கலாம். நம்ம ஃப்ரெண்டு ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கீழே ட்ராப் பண்ணி அது எடுத்துட்டாங்க. கிராணி வந்து நல்ல சவுண்டு போட்டாங்கன்னா ஓடிடுவோம். ஏன்னா யாரும் வந்துட்டாங்க வீட்டுக்குள்ளே. ஆனால் பார்த்துட்டு ஏற்கனவே தாத்தா இல்லாதது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாட்டி இது வேண்டா பாட்டி. மேலதான் இருக்கா இங்கே வர பிள்ளை விழுங்கிரும். பல்லு நாடுக்கு போ. ஊருக்கு வந்து அந்த போங்க. அவ்வளோதான். நீ யாரா? தள்ளு 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 தள்ளு. உன்னை இந்த மாஸ்டர் கிட்ட பிடிச்சி தண்ணி ஓடு. நம்ம முதல்ல ஸ்பார்க் பிளக் நம்ம அங்கே பார்த்துருக்கோம். அது அப்படியே பார்த்துல நியூஸு இது எதுக்குங்க நம்மளுக்கு ஒரு படியாக கொடுறான் ஒன்று.
உள்ள டோர் லாக் இருக்குது. வா எடுத்துக்கலாம்லப்பா. ஸ்பேனர் இருக்கு. ஒரேஞ்ச் அங்கே தான் இருக்குது. நம்ம இப்போ போய் எடுத்து பார்க்கலாம்னாலும் அது சொல்லாது. நம்ம இப்போ க்ரோபார் தான் நமக்கு தேவை. ஏன்னா வெப்பனுக்கு அங்கே தான் இருக்கணும். க்ரோபர் எனக்கு ஒரு இடம் தெரியும். அந்த இதில் செக் பண்ணு, அந்த இதில் செக் பண்ணு. ஆனால் அந்த இடத்துல இருக்காது. நான் ஆல்ரெடி அங்கே சிக்கன் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. சொன்ன மாதிரியே நடக்குது. கெரோசின் இங்கே இருக்குது. ரெண்டு இது கிடச்சிருச்சு. இந்த இடத்துல செக்யூரிட்டிக்கு எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும். ஹெலிகாப்டருக்கு ஏன்டா இது நேரத்தில் வேணும். சரி இப்போ நம்ம அதுக்குள்ளே என்ன இருக்குது? செக்யூரிட்டிக்கு இருக்கும். இன்னும் ஒன்றுமே இல்லை. அந்த ரூமுக்குள்ள நம்ம இன்னும் பார்க்கல. நீ செக்யூரிட்டி கேட்குறாங்க. இங்கே இருக்குமா? தம்பி தமிழ், நீ கூட உனக்கும் நல்லது, உன் குடும்பத்துக்கும் நல்லது. Take your own decision. I will wait. இங்கிலீஷ் நல்லா வந்து தமிழ் வருமா? இல்லை எங்கே கைஸ் பெருசு. அதுக்குள்ளே அந்த ஓரம் என்ன இருக்கு நம்ம இன்னும் பார்க்கல. செக்யூரிட்டி இதுக்குள்ளே போய் வச்சுருக்காங்க. 2 நிமிஷம் ஆன மாதிரியே இருக்கு. முதல்ல இதை ஓப்பன் பண்ணி போட்டுட்டு அந்த ஸ்டண்ட் நீ கொஞ்ச நாளைக்கு அந்த ரத்தத்துக்கிட்டே போய் இருங்க. இல்லம்மா, ஒரு தாய்க்கு தம் புள்ள நல்லவனா இருக்கானா முக்கியம் இல்லை. இங்கே இருக்கு கிராணி. ஆபத்துல காப்பாற்றவன் தான் கடவுள். எத்தனை சாமியை கும்பிட்டு அதுக்கு இங்கே இருக்கிறது என்னன்னு பார்த்துருங்க. என் பிள்ளைய காப்பாற்றுற மதிபேட்டா ஆமா வரல இருக்கணும். வைரம் மாதிரிமா அவன் எங்க இருந்தா ஷார்ட் கன் அந்த தூரத்தில் இருந்து அடிச்சா வராது. நீ நல்லா இருக்கிற ஐயா. கொஞ்சம் கண்ணை தூசி வந்துச்சு. அதுக்கு எடுத்துட்டேன் நான் எல்லாரும் அங்கேயே போயிருங்க, அங்கேயே போயிரு. எடுத்துட்டேன் தூசியை. செக்யூரிட்டிக்கு போட்டாச்சு. இப்போ நம்ம இவ்வளோ போட்டி இது போட்டி மட்டும் தானே போகணும். போட்கி ஒரு ஆமாம், அந்த போட்கி மட்டும் வந்துட்டு க்ரோபார் இதுக்குள்ளே வச்சுருக்கீங்க பாருங்க. போட்கி அதுக்குள்ளே தான் இருக்கணும். யோபா சாமி கொடுத்துருயா போட்கியை. போட்கி எல்லாமே கிடச்சிச்சு. இப்போ நம்ம எஸ்கேப் பண்ணுறது ஈஸி. இன்னும் முக்கியமாக ஒன்று தேவையே. என்னது சொல்லுவேன். அது பேர் என்ன? இது இல்லை, பேரலாக்கி தேவை. அது இருக்கு. ஆமாம் பேரலாக்கி தேவை. அது நம்ம அந்த அது அப்படியே எடுத்துக்கிட்டே இங்கெல்லாம் ஸ்டன்கன் எப்படா எடுக்க? ஸ்டன்கன் எடுக்கணும்லடா. டே ஸ்டன்கன் எடுக்கணும்லடா. இது பின்னாடி இங்கே ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ ட்ரை பண்ணு. இன்னும் கொஞ்சம் முன்னாடி ரொம்ப தூரம் போதுமா? ஆமாம், இது ரொம்ப கொஞ்சம் கிட்ட போய் போட்டோம். நமக்கு ரேங்க் இருக்கிறது இருக்குது. வெயிட் பண்ணு. அப்படி அந்த குயிக்கை ஓகே. இப்போ சுற்றி பார்க்கலாமா? இப்போ அந்த இடத்துல மிஸ் ஆனிச்சுன்னு வச்சுக்கோ. ஏன்றா மிஸ் ஆனிச்சுன்னா வச்சுக்கோ. இப்போ கிராண்டிக்கிட்ட தப்பிக்கிறா. நோ வெப்பன் சேலஞ்ச் பண்ணுற மட்டும் தான் இருக்கும். நைட்டு சொல்ல
முன்னாடி அந்த கிராணி பட்டி நேரத்துக்கு வந்துருக்குங்க. சரி அவள் வந்து கூப்பிட்டு அவளை அடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி இல்லை வந்து இங்கே வந்துடும் ஆயிரவா. ஓகே இங்கே மேலே இந்த ஒரு போட்டு போட்டுருவோம். பார்ப்போம். சரி குண்டு ஏ அந்த நண்டுக்குள் செஞ்சுட்டுதான் இருக்குது அந்த குண்டு. அது தூக்கி இதுக்குள்ளே போட்டுருலாம். காத்திருந்தேன் காத்திருந்தேன் காலம் போகிறது. கீழே போட்டுருவேன். ட்ராப் பண்ணுறது இந்த சைடு ட்ராப் பார்த்துடா. பிராணிலாம் மேலே வந்துடும். சரி அதுதான் வராதுங்கடா. நீ சொல்லுங்க. இங்கே இருக்கும் இப்படி பொட்டை முடிய பொட்டுன்னு வளர்க்குறோம் கைஸ். கொஞ்சம் அப்படியே இந்த சைடு நகரம் வந்துடுவேன். மிச்சம் வந்து நீங்க பார்க்கும் போது வயலில் அட்டாக் பண்ணுறாங்க. உங்களை பற்றி புகழ்ந்து நீங்களே ஒரு பேட்டி கொடுத்தீங்க. அன்னைக்கு வீடு உங்க வயசுல ஒரு பீஸ் வாசிட்டீங்கன்னா இதில் போட்டால் தான் நம்மளால ஈஸியாகவே பண்ண முடியும். கீழே இருந்து அங்கே வெயிட் பண்ணாமா ரொம்ப எனக்கு இன்னும் தெரியல. இந்த கிராண்டிக்கு இந்த கேமில் கார்டு அவுட் ஆகிடுச்சு. எவ்வளோ சட்டம் ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. டைமை பாரு 30-40 ஆயிடுச்சு. 10 நிமிஷம் ஆகுமா? திருப்பி எடுத்து எப்படி பொருட்கள் காட்டியா பொருள் இதெல்லாம் போட்டு வெளில கீழே பிடிச்சிருக்கோமா? பாரு 40க்கு மேலே 41 ஆயிடுச்சுன்னா நம்ம சுற்றுலாம். 41 ஆயிடுச்சு. இப்போ கீழே போட்டுடுறோம். கிராணி நான் மேலே இருந்தால் இப்படி நான் தூக்கிறேன். இது வேறு இருக்கும். ரொம்ப நேரம் இந்த மாடல் கிராணி வரல. திருப்பி ட்ராப் பண்ணிடுறோம். ட்ராப் பண்ணி சொட்டை இந்த சொட்டையை அடிப்பேன். இந்த மாதிரிலாம் வேற இருக்கேன். வந்தோடனே என்கிட்ட தா. முனிஷி இது எனக்கு ஷூட் கொடுத்துட்டேன். முனிஷ் இது எனக்கு இந்த சாப்பிட்டு வேற ஐட்டம் சாப்பிடலாம் மேடம். முனிஷ் சரி நம்ம சாக்லேட் சாப்பிடுவோம். அது வர வரைக்கும் இது எப்போ வரும்? நாங்கள் கிராணி காட்ட விட்டுச்சா நம்ம சாக்லேட் சாப்பிட பாருங்க. சாப்பிட்ற சவுண்டு கேட்டோன்னு டப்பு பண்ணி பாருங்க. சவுண்டு கேட்காது. பாருங்க அண்ணவாடி
பண்ணியிருக்கோம். தமிழை எதமாக இருக்கின்றேன். சரியா டைனிங் டேபிளை பார்க்க முடியா? பிரியாணி பப்பு கைஸ். ஒரு நிமிஷம் நம்ம சத்தத்தை இவ்வளோ மூக்கம் வரல பாரு. ஒரு சத்தத்துக்கு மட்டும் வருது. குதிக்கவா? அதுக்கும் பயமாக தான் இருக்குது. ஏதாச்சும் பொருள் இருக்கான்னு பார்ப்பீங்க. ராணிக்கிட்ட வேணால் ஒரு அடி வாங்கிக்குமா? என்னங்க இவ வரவே மாட்டிக்க. 4 நாளைக்கு அவளை காதை விட்டு ஜெயிரோ இங்கவா கீழே இறங்கி போ. அவன் வந்துட்டு போயிட்டா. இப்போதான் வந்தான். அந்த சைடு போய் போயிடு. அந்த சைடு போய் போயிடு. கீழே இறங்கி போகுது. கீழே இறங்கி போயிடலாம்டா. அவள் வர்ற மாதிரி இல்லைடா. இங்கடா இது இப்படி தாண்டா போகிறான். வரமாட்டேன். கீழே இறங்கிடுறியா? இந்த சைடு வழியாக தானே போனோம். அந்த சைடு அவளுக்கு திடீர்னு வந்தான். வந்துட்டு ஓட்டாடும் பண்ணி மாதிரி வந்துட்டான். எதுக்கா வரவே மாட்டேதா? சாக்லேட் சாப்பிட்றா வந்துட்டானா திடீர்னு ஒரு கிட்ட வந்துட்டான். கூட நான் வேணா வந்து ட்ராப் பண்ணியா சொல்ற நீ எடுத்து சாப்பிட்டு போட்டியா? தூக்கின்னு சொல்லாத. அப்போடா ஜஸ்ட் மிஸ்டா செத்துருப்போம்டா. அவள் பாரு அது கையில் வச்சு சுற்றுறா. வரி தர மாட்டியா? நம்ம க்ரோபாரை எடுத்துகிட்டு போய் பேல்லாக்கியை கண்டுபிடிக்கணும். பேல்லாக்கி எங்கே இருக்கணும்னு தெரியும். ஆமாம் நல்லாவே தெரியும். கட்டிங் பிளேயர் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல சேஃப்க்கு இருக்கும். சேஃப்க்கு இருக்குள்ள பேல்லாக்கி இருக்கும். ஒரு ஸ்டன்னை நீங்கள் போட்டுருவோம். ஆனால் இதான் நம்மளுக்கு சேஃபான இடம். அந்த க்ரோபார் எடுத்துகிட்டு போய் நம்ம அந்த ரூமில் தேடி பார்க்கலாம். எனக்கு கொஞ்சம் கிளாஸ் ஆகும்.
டிப்டாப் இது எதுக்குங்க நம்மளுக்கு இதுதான் நம்ம சோதனை லூஸு நினச்சிக்காதீங்க நான் லூஸ் தான். சீக்கிரமா போர் அடிக்கணும், போரை போட்டு அடி. அதுக்குள்ளே செயின் கட்டுறது தான் இருக்கும். வேணா பாருங்களேன், சேஃப்டி ஸ்ட்ரெயிட்டாக சேஃப்டி தான் போகணும். இவங்க இப்படி தாங்க நம்மளை சுத்த வைக்கிறாங்க. சரி எப்படினாலும் கிட்ட தான் இருக்குது. இன்னும் அதோடு திறந்து ஆனால் திறந்து விட்டு போனீங்களோ மரம் கட்டிங் பைஸ் என்னத்துக்குடா அடே திருப்பி மாடி இருக்கணுமாடா. அடே சுத்த வைக்கிறீங்களா டேய் ஜெய்ரோ, நீ வாய் வச்சது வேண்டா. இது எல்லாத்தையும் வாய் வச்சுருந்தீங்க. வாய் வந்துச்சு, வாய் வச்சா தானே கைஸ். நீங்கள் என்னோட சப்போர்ட்டை ஜீரு சப்போர்ட்டா மணி சப்போர்ட்டா எனக்கு கமெண்ட்ஸ் நான் தான் விளையாடுவேன் ஜீரு நல்லா. சரி நாங்கள் 2 பேரும் நாங்கள் நல்லா தான் விளையாடுவோம். உங்களுக்கு யார் பிடிக்குதுன்னு சொல்லுங்கள். டோர் ஹேண்டில் நம்பா என்னடா இவங்க இப்படி கொடுத்துட்டாங்க. அப்போ இன்னும் பேட்லாக் எங்கடா இருக்கும்? பேட்லாக் வேற எங்கேயாச்சும் மிஸ் பண்ணுமா? மிஸ் பண்ண மாதிரி நம்மளுக்கு இல்லையே. ஞாபகம் வந்துருச்சு. முதல்ல எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் இங்கே போட்டுருவோம். முதல்ல அந்த கிராண்ட் சுற்றுக்கு அப்புறம் எனக்கு வேலை நடக்கும். அவள் எந்திரிச்சிக்க மாட்டான். வர வரைக்கும் ஷூட் பண்ண ட்ரை வெயிட் பண்ணியிருக்கேன். அது வரைக்கும் நான் ஒரு பாட்டு வர போகிறேன். பச்சை மிளகா காரம் ஏன் பாட்டு இந்த மாட்டை லூஸ் தன்மா பண்ணால் எல்லாம் பண்ணுவோம் நாங்கள். ஸ்டெப்ஸில் போய் போட்டுட்டு ஓடி போய் ஸ்டெப்னு எடுத்துருக்காங்க. அடி பண்ணணும் சரி போட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக மாடு போயிடுவோம். நம்ம நோட்டு வச்சாலும் நம்ம சுட்டுட்டோம்ல, சுட்டுட்டோம். பயம் பைசு போ சீட்டா மாறி அச்சோ அச்சோ மண்டைக்கு வந்து இதுக்காடா நான் ஏமாந்தேன். சொல்லல அப்படியே ஒன்று ஓட்டுக்கு பண்ணுறேன். நீ எங்கேயாச்சும் ஓடி முன்னாடி தொடர்ந்து இருந்தது. நம்ம ஓட்டது யாரும் ஓட முடியாது பத்தியா. சரி டிராயிங் வந்தாலும் ஒரு பேச்சு காட்சி பார்த்துக்கலாம்ல. வருகிறோம் எப்படி சொல்கிறேன்? கை தெரிஞ்சிச்சிருக்காங்க. உள்ளே போய் சொல்லிட்டாங்க. உள்ளே போய் சொல்லிட்டாங்க. நான் இங்கேயே சேர்த்தேன். டேப் போட்டு போயிட்டாப்பா. எங்கேயாச்சும் எங்கே சொல்லணுமா? க்ளோஸ் பண்ணிட்டு வர வேண்டாம்டா. வேண்டா அதுக்குள்ள பயமே கொடுத்து விட்டாடா. ஆமாம் இன்னைக்கு அவளை போடாமல் நான் விட மாட்டேன். வந்து தொலைடி. ஒரே ஒரு தடவை நான் அவளை ஃபோன் பண்ணிடுவேன். வந்து தொலை அம்மா அம்மா வந்து தொலைமா. சரி வராட்டி நான் எடுத்துட்டு வரணுமா? ஏ வாண்டு தொலைங்க வேணா உங்களுக்கு என்னடே வாடி. புஷ்பா 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 ராஜ். நான் சாக்லேட் சாப்பிட்றேன். இல்லை முதல்ல சாக்லேட் என்னடா சாக்லேட் நானும் நான் டஸ்ட்பினில் போட்டேன். என்னடா
நீ அவளை இருக்கிற ஏய் பப்பிஷ் 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 நல்ல ஐடியா கண்ணை கீழே போட்டு வாங்காமலே அடி வாங்கி ஃபஸ்ட்டு டே கூட முடியல கைஸ் நம்ம வல்ல ஃப்ரீயானு ஏன்னா நம்ம நாலேஜ் சேலஞ்ச் போட்டுருக்கோனே எனக்கு என்ன தெரியல எப்போவா போட்டீங்க அடிக்கக்கூடாதா அடிக்கலாம் நம்ம நோட் சேலஞ்சு அதாவது நம்ம டெத் இல்லாமல் போகிறது ஒரு நாளைக்கு நம்ம அடி வாங்கலாம் ஐயோ இருக்கிற இல்லைப்பா திடீர்னு கிட்ட வந்து இவ்வளோ கிட்ட பார்த்ததில்லப்பா அந்த இது எங்கே இருக்கு எது ஸ்பேனர் இருக்கும்னு ஃப்ரெஞ்சு ஆமாம் அது எங்கே பார்த்தேன் அதான் நமக்கு கொஞ்சம் தள்ளி போனால் அந்த இடத்துல இருக்குது அதாவது நம்ம கீழே அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகணும் இப்போ கீழே இந்த அங்கே தான் இருக்குது இந்த அது ஹேண்டில் வீடு சாரி பாஸ் கீழே போனீங்கன்னா இந்த அங்கே ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது இது நம்மளா குறிப்பிட்ட சொன்னதில்லை போக மாட்டா சொன்னேன் இப்போ ஒரு நிமிஷத்தில் அந்த மொத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஆனால் நம்ம ரொம்ப நேரம் வீடியோ நம்ம போதும்னு நினைக்கிறேன் இந்த செகண்ட் பார்ட் நம்ம போட்டாலும் போடுவோம் அதான் சொல்கிறதுன்னு கேளுங்க நாங்கள் நிறைய ஆயிக்க மாட்டோம் செகண்ட் பார்ட் போட்டால் நீங்களும் எதுவும் தப்பாக நினச்சிக்கிறேன் ஓகே உங்களுக்கு என்ன செய்யும் உங்களுக்கு ரொம்ப நேரம் போகுது கைஸ் அதுவும் சரிதான் உங்கள் சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் எங்களால் லைவ் போட முடியும் கிராணி சேஸ் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் முதல்ல கதவை க்ளோஸ் பண்ணிப்பாங்க ஜக்கு போடா கிராணி இதை பார்த்து மோட்டர் சேலஞ்சு அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க ஆனால் இது நம்மளுக்கு மட்டும் கொஞ்ச நேரம் இங்கே ஒழிஞ்சிடலாமா மனுஷன் தங்கன் கீழே போட்டேன் தெரியுதுல்ல அதான் நான் எடுத்துட்டு வரேன் சக்கீழே சீக்கிரமாக போய் அதை எடுத்துட்டு வா நீ 6 மணிக்கு தூங்கிட்டீங்க எப்படிக்கு நான் சமைக்க ஆரம்பிச்சேன் 8 மணிக்குள்ள சமையல்லாம் ரெடி ஆகிடும் 2 பேரும் ஓகே நம்ம கடவுள் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்துடுவோம் 10 மணிக்கு நீங்க நான் வந்து கை கால அனுப்பிடுவேன் புல்லட்டு ஐயோ அது எங்கே போயிருக்கணும் நல்லாவே தெரியும் ஐயோ போச்சு 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 அடே தங்கம் இருக்கு நீ எடுக்கடா மேலே வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கணும் மேலே வந்து மேலே அவள் அங்கே வரும்போது இப்போ திரும்பி இப்போ வருவாள் நினைப்பி ஓடிடுவேன் அடிக்கல வாடி வாடி ஜக்கு விட்டுற போது திடீர்னு அவள் வேற வர்றாளான்னு நம்மளுக்கு தெரியல அவன் வந்துட்டாதான் மேட்ச் முடிஞ்சிருச்சு முதல்ல நம்ம எல்லா பொருளையும் எடுத்தாச்சு இருந்தாலும் நம்ம எதுக்கு ஒழிச்சு விளாட்றோம் முதல்ல சத்தத்தை முட்டுவோம் ஆனால் இது தேவையில்லாமல் பண்ணிட்டு இருக்க வந்துருவா கை அங்கே தெரியுது தூரத்துலேருந்து வராதுடா கை தெரியுதா தூரத்துலேருந்து அடிச்சிடாதடா நோட்டு சேலஞ்ச் பண்ணுற மாதிரி நோட்டு போட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம உங்களுக்கு நல்ல ஒரு என்னடா இதை வரமாட்டிக்கா எனக்கு ரொம்ப பயமாடா
வர்ற மாதிரி இல்லை. சாரி பஸ் ஒரு சத்தம் மூட்டிடுவோம் திருப்பி. நான் தண்ணி கிலோ கொட்டணும் வந்துடுவா, எனக்கு பயமாக இருக்குது. அதான் சத்தத்தை அங்கே மூட்டிட்டு வந்துடுவோங்கிறேன். ப்ளீஸ் பாஸ் ஒரே ஒரு தடவை பஸ். இல்லை எங்கே போகிறது நமக்கு பத்து 10 வர மாட்டேங்க. நீ ஆட்டோ வந்துடும் அப்பாடா. இனி நம்ம எஸ்கேப்பு முடிக்க போகிறோம். எப்படி வாக்கு நாங்கள் நிரூபிப்போங்க. எப்படி பத்து கிடையாது தொடர்ந்து விட்டா அவள் தொடர்ந்துட்டு வந்து பாடட்டுன்னு அவள் இங்கேருந்து 2வது ரூபா. ஐயோ ஸ்டன்கர் நம்மளுக்கு இன்னொன்று இடத்துக்கு தேவை. இங்கே பின்னாடி இருக்கு அந்த ராசசனுக்கு. அவன் இழுத்துட்டு போயிடுவான்ல நம்மளை. இல்லைடா ஏன் தெரியும்டாடு, நான் யாருன்னு நினைக்கிற ப்ரோ பிளேயர்றான். முதல்ல நம்ம கெரோசின் எடுக்கணும். இதில் ஊற்றிடுவோமா இல்லாட்டி முதல்ல என்ன எடுக்கணும் நம்ம இப்போ? கெரோசின் எல்லாத்தையும் தூக்கி அங்கே போட்டுட்டு திருப்பம் லாஸ்ட்டாக ஒரு கிராணி ஒரு போட்டுட்டு முடிச்சிடலாமா? சொல்கிறேன் கேள்றா. ஏன்னா நம்ம கிராணியை போடுறது போடுவோமான்னு தெரியல. ஏன்னா நம்ம கிராணியை கூப்பிட்டு திடீர்னு நான் வந்துட்டானா நம்மளை போட்டு தள்ளிட்டானா நம்மளுக்கு நோ தட் சேலஞ்ச் போயிடுச்சுன்னா எனக்கு ஏன்னா நான் சேலஞ்ச் இங்கே சொல்லிட்டேன். சொல்லாமல் இருந்திருந்தா கூட நம்ம கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறோம். சரி இப்போ நம்ம எதுக்கு இந்த வழியாக போகிறோம்? நம்ம கொஞ்சம் ஷார்க்கட்டு யோசிக்கிறோம் சுத்தம். சரி சீக்கிரமாக போய் இப்போ நம்ம போட்டுருணும். ஏன்னா கிராணி வர்ற ஸ்பீடு நம்மளுக்கு தெரியும். ஏன்னா நம்ம கிராணியை போட்டு தரலாம். அந்த செகண்டை பார்த்துடுறோம், நம்ம பார்க்காம விட்டுட்டோம். ஓகே பார்ப்போம். முதல்ல போடுவோம். லாஸ்ட் எல்லாத்தையும் போட்டுட்டு இருக்கேங்க. லாஸ்ட்டு ஒன்றே மட்டும் இருக்குது. அது என்னன்னு நம்ம மணி சொல்லுவோம். நம்ம போட்கி தான் முக்கியமானது. அதான் நம்ம ஸ்டன்கன் எடுத்துகிட்டு வந்தால் மேலே இருந்தோம். அப்புறம் போட்டுட்டு இந்த ஸ்டன்கன் இங்கேயே போட்டிருப்பேனும் கீழே போட்டோம். அது யாரும் அவங்க போயிட்டு மேலே போட்டுட்டு ஸ்டன்கன் எடுத்துகிட்டு வந்து மேலே போயிட்டு இல்லை நம்ம நாலேஜ் சேலஞ்ச் வேணாம் கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம மட்டும் தான் இப்போ ஃபஸ்ட்டு பண்ணுறோம். அப்படி இல்லை ஜெனி கேமிங்ஸில் நிறையா தடவை பண்ணியிருக்காங்க. ஏன்னா நான் அவங்களோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் ஜெனி. நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் கூட பண்ண தேவையில்லை, ஒரு கமெண்ட் மட்டும் போட்டுருங்க. இல்லாட்டி உங்கள் சைனை ஃபோட்டோ எடுத்து நாங்கள் சொல்கிறேன், நான் இதுக்கு அனுப்பிடுங்க. இப்போதைக்கு நம்ம கிராணியை போட்டு தள்ளுறது தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்கிறேன். இப்போ கிராணி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஓடணும். என்ன முடிஞ்சிச்சா ஓடணும் கைஸ். நம்ம இப்போ நான் கண்ணை மூட்டு என்னால் பேசுவேன். ஆனால் நான் வந்து கேட்க மாட்டேன். ஏன்னா இது வந்து நான் நார்மல் சேலஞ்ச் நம்ம திடீர்னு போயிட்டோன்னா அதனால் நான் இது வந்து ஒரு ரெசல்யூஷன் எடுக்கிறேன். ஓகே நான் எதுவும் சொல்ல. ஏன்னா நான் டெய்லி ரெசல்யூஷன் எடுப்பேன். ஓகே இப்போ நான் கண்ணை மூட்டு இருந்தாலும் பண்ணுவேன். டெய்லி விளாடுவோம். ஓகே இந்த நீ வச்சுக்கோ. நான் வந்து எப்போலேருந்து விளாண்டுக்கிறேன். டே ரொம்ப சீன் போடக்கூடாது. அப்படியே நீ ஸ்ட்ரெயிட்டாக போயிடு. நீ போய் எல்லாத்தையும் எடுத்து வைக்க வேணாம். கிராணி வந்ததுக்கப்புறம் மட்டும் எல்லாத்தையும் எடுத்து கண்ணை மூட்டு தான் கைஸ் வைப்பேன். கேட்டு பார்த்துக்கோங்க அவன்கிட்ட. அந்த வீடியோ கூட அனுப்பிச்சி விட்றேன் உங்களுக்கு. இது அப்புறமா லிங்க்கில் எங்களோட வாட்ஸ்அப் குரூப்புக்கு எல்லோரும் வந்துட்டாங்க. ஜெயம் தமிழ் ப்ரோஸ் அப்படின்ட்டு ஒரு சேனல். ஆனால் அதில் ஆல்ரெடி எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆனால் நீங்கள் அவங்களும் தப்பாக வச்சுக்காங்க. உங்களுக்கு எந்த வேணுனாலும் எந்த வீடியோஸ் வேணுனாலும் எந்த காமெடிஸ் வேணுனாலும் அதில் கேட்டுக்கலாம். ஓகே கிராணி வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா சத்தம் கேட்குது. அப்போ கண்ணை திறந்துட்டேன். அச்சப்போ ரெசல்யூஷனு சாரி பஸ். சரி கிராணியை வெற்றிகரமாக போட்டு தெரியாச்சு. இப்போ நம்ம சந்தோஷமாக போயிடலாமா? போயிடலாம் வாங்க கைஸ் வாங்க. இப்போ நம்ம போயிடலாம். ஸ்பாட்லக்கு எல்லாத்தையும் பண்ணியாச்சு. எல்லாம் கரெக்டாக எடுத்தாச்சுல. அவங்க முதல்ல இதை போயிட்டு வச்சுட்டு வந்துடலாம். ஓகே முதல் தடவை நம்ம இந்த மாதிரி எஸ்கேப் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஏன்னா நம்ம முதல் வீடியோவே கொஞ்சம் நோட் சேலஞ்சில் போடலான்னு நாங்கள் வந்திருக்கோம். ஆனால் எனக்கு இன்னும் ஒரே ஒரு கவலை மட்டும்தான் இருக்குது கைஸ். நான் நம்ம 1 மில்லியன் அடிக்கணும். ஒரு லைக் கூட வரல. இல்லை ஒரே கொஞ்சம் லைக்ஸ் வருது. அதாவது நம்ம கொஞ்சம் தான் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கோம். இந்த வீடியோ போட்டால் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வரும்னு நினச்சேன். சரி நீங்கள் 1K எங்களுக்கு இது பண்ணுங்க. நீங்கள் எனக்கு அதாவது கொஞ்சம் நிறைய எனக்கு போட்டிங்கன்னா லைவ் உங்களுக்கு டெய்லி நைட் எப்போ
உங்களுக்கு என்ன டே வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் லிங்க்ஸில் இல்லாட்டி சண்டே தான் வேணும்னா சண்டே பார்த்துக்கோங்க குட்டீஸாக இருந்தாலும் சரி இவங்களாக இருந்தாலும் சரி நாங்கள் கொடுக்குறோம். இப்போ கொஞ்சம் சத்தமாக வரும். அது வந்துட்டுனா நாங்கள் வீட்டில் உட்காந்து ப்ளே பண்ணுறதுனால அப்படி இருக்குது. நாங்கள் வெளியில் போனோம்னா இந்த மாதிரி சத்தம் வராது. ஓகே, இன்றைக்கி கிராணி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கோம். நம்ம எதுவும் மறந்த மாதிரியே இருக்குங்க நம்மளுக்கு. ஏன்னு தான் தெரில. இன்னும் பயமுடுறா. இப்போ தானே ஜெனி கேமிங்லேயே ஒருத்தர் சொன்னானே கலர்கோழி குஞ்சு. நம்ம ஜெனி கேமிங் ஃபேன்ஸுன்னு சொல்கிறதுனால அதனால் நம்மளுக்கு ஜெனி கேமிங்கை பற்றி நல்லாவே தெரியும். ஜெனி கேமிங் எல்லா வீடியோவும் பார்த்துருக்கோம். நான் நிறைய வீடியோ கிரானிஸில் பார்த்துருக்கோம். ஏன்னா எனக்கு ஜெனி கேமிங்கில் பிடிக்கும். ஆனால் அந்த ஜெனி கேமிங்கிட்ட நான் நிறைய கேட்டிருக்கேன் கமெண்ட்ஸ் லிங்க்ஸில். ஆனால் அவள் சொன்னது இல்லை. சரி, இப்போ நம்ம ஓகே கைஸ் ஓடிடலாம் கைஸ். கிராணி வந்துட போகிறோம் கைஸ். எஸ்கேப் போயிட்டு டூ உட்காருங்க. நம்ம எஸ்கேப் பண்ண போகிறோம்னு சொல்லும்போது எஸ் நம்ம எஸ்கேப் போயிட்டோம். பை பை கைலி கிராணி, பை பை. நெக்ஸ்ட் டைம் கிராண்ட்பா வச்சு பண்ணலாம் கைஸ். அதுக்கு நீங்கள் வந்து நோ த சேலஞ்ச் இப்போ நல்லா ஃபினிஷ் ஆயிடுச்சு. தேங்க்யூ கைஸ். நீங்கள் நிறைய எனக்கு கேட்டு தந்துட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. தேங்க்யூ ஃபார் த வாட்சிங் திஸ்.